இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். 2026 சட்டசபை தேர்தலுக்கான அரசியல் களம் சூடுபிடித்து விட்டது. கூட்டணி பேச்சு, தொகுதி பங்கீடு கிட்டத்தட்ட முடிந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்திருக்கிறது. இதன் முக்கிய நிகழ்வாக அதிமுக தேர்தல் அறிக்கையை அக்கட்சி பொதுச் செயலாளர் பழனிசாமி வெளியிட்டுள்ளார். இலவசம், கடன் தள்ளுபடி, நிதி உதவி உட்பட 297 அதிரடியான அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளார். அதன் முக்கிய அம்சங்களை பார்க்கலாம். அதிமுக தேர்தல் அறிக்கை. வரிச்சுமை, விலைவாசி உயர்வை சமாளிக்க ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 10,000 ரூபாய் சிறப்பு உதவித்தொகை. குலவிளக்கு திட்டம் மூலம் குடும்ப அட்டை வைத்திருக்கும் அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதந்தோறும் 2,000 ரூபாய் உதவித்தொகை. பெண்களைப் போல ஆண்களுக்கும் இலவச பஸ் திட்டம். நகர பஸ்களில் ஆண்கள் கட்டணமின்றி பயணிக்கலாம். அம்மா இல்லம் திட்டம் மூலம் வீடு இல்லாதவர்களுக்கு கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும். 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் 150 நாட்களாக உயர்த்தப்படும். குடும்ப தலைவிகளின் பணி சுமையை குறைக்க இலவச பிரிட்ஜ் வழங்கப்படும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு ஸ்கூட்டர் வாங்க 5 லட்சம் பேருக்கு தலா 25,000 ரூபாய் மானியம். முதியோர், விதவை பெண்கள், முதிர்கன்னிகள், மாற்றுத்திறனாளிகள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், திருநங்கைகளுக்கு வழங்கப்படும் 1,200 ரூபாய் உதவித்தொகை 2,000 ரூபாயாக உயர்த்தப்படும். மாணவர்களின் படிப்புக்காக வாங்கிய கல்விக் கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும். வாழ்வாதார உதவியாக ஒரு குடும்பத்துக்கு ஆண்டுதோறும் 3 கேஸ் சிலிண்டர் இலவசமாக வழங்கப்படும். மதுவிலக்கு கொண்டுவரும் வகையில் மதுக்கடைகள் எண்ணிக்கை படிப்படியாக குறைக்கப்படும். முஸ்லிம், கிறிஸ்தவர்கள் உட்பட சிறுபான்மையின மகளிருக்கு தொழில் துவங்க வட்டி இல்லாத கடன். மாற்றுத்திறனாளிகளின் கூட்டுறவு வங்கிக் கடன் தள்ளுபடி செய்யப்படும். வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் பதிவு செய்து வேலை கிடைக்காத பட்டதாரிகளுக்கு மாதந்தோறும் 2,000 ரூபாய். மீன்பிடி காலத்தில் மீனவர்களுக்கு வழங்கப்படும் நிவாரணம் 8,000 ரூபாயிலிருந்து 12,000 ரூபாயாக உயர்த்தப்படும். ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் தொகுப்புடன் 1,000 ரூபாய் வழங்கப்படும். கைத்தறி நெசவாளர்களுக்கு 450 யூனிட், விசைத்தறி நெசவாளர்களுக்கு 1,400 யூனிட் மின்சாரம் இலவசம். சாலையோர வியாபாரிகளின் கூட்டுறவு கடன் தள்ளுபடி. ரேஷன் கார்டுக்கு இலவச அரிசியுடன் 1 கிலோ பருப்பு, 1 லிட்டர் எண்ணெய் வழங்கப்படும். நெல்லுக்கு வழங்கும் ஆதார விலை 3,500 ரூபாயாக நிர்ணயம் செய்யப்படும். சிறு குறு விவசாயிகள் உரம், விதை வாங்க ஹெக்டேருக்கு உற்பத்தி மானியம் 10,000 ரூபாய் வழங்கப்படும். வேளாண் கூட்டுறவு வங்கியில் விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும். தென்னையிலிருந்து இறக்கப்படும் நீராபானத்தை பதப்படுத்த தொழிற்சாலைகள் அமைக்கப்படும். மாநிலம் முழுதும் ஏரி, கால்வாய், ஊருணிகளை தூர்வார குடிமராமத்து திட்டம் கொண்டுவரப்படும். கோதாவரி, காவிரி நதிநீர் இணைப்பு திட்டத்தை செயல்படுத்த நடவடிக்கை. அரசு பள்ளி மாணவர்களுக்கான மருத்துவ படிப்புக்கான இடஒதுக்கீடு 10% உயர்த்தப்படும். வீடு கட்டுவதற்கு தேவையான சிமெண்ட், கம்பி, செங்கல், மணல், ஜல்லி, கிராவல் போன்ற கட்டுமான விலை குறைக்கப்படும். அரசு ஊழியர்களுக்கான ஓய்வூதிய திட்டத்தில் சீரமைப்பு மேற்கொள்ளப்படும். போலீசாருக்கு வாரம் 1 நாள் விடுமுறை வழங்கப்படும். போலீசாருக்கான யூனிஃபார்ம் அலவன்ஸ் 6,000 ரூபாயாக உயர்த்தப்படும். ஜெயலலிதாவின் கனவான கச்சத்தீவை மீட்க உறுதியான நடவடிக்கை எடுக்கப்படும். ஜல்லிக்கட்டில் உயிரிழக்க நேரிட்டால் குடும்பத்தினருக்கு 10 லட்சம், காயமடைந்தால் 2 லட்சம் ரூபாய் வழங்கப்படும். ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்த 5 லட்சம் ரூபாய் மானியமாக வழங்கப்படும் என்பன உட்பட மொத்தம் 297 அறிவிப்புகளை பழனிசாமி வெளியிட்டுள்ளார்.